அம்மன் ஆன்மீக சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆங்கில புத்தாண்டு 2025. இந்த அம்மன் ஆன்மீக சேனல்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இந்த 12 ராசிகாரர்களுக்கும் இந்த வருகின்ற புத்தாண்டு எப்படிப்பட்ட யோகம் வரப்போகுது, இதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலாவே பார்க்க போறோம். இதுல கடைசி மட்டும் பாருங்க, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை பார்க்கலாம். இது முதல் வீடியோ, அதாவது அம்மன் ஆன்மீக சேனல்ல நம்முடைய முதல் வீடியோ. இந்த வருஷத்துல பாருங்க 3 கிரக பயிற்சி வருது. அதாவது மெயினா 4 கிரக பயிற்சின்னு சொல்லணும். ஏன்னா குரு பயிற்சி வருது, சனி பயிற்சி வருது, ராகு கேது பயிற்சி. இந்த 4 கிரக பயிற்சியுமே இந்த மே மாசத்துக்குள்ள வந்துருது. அந்த மே மாசத்தை தாண்டி பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலனை மாத்தி மாத்தி கொடுப்பார். அதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். என்ன பொறுத்தவரை தனுசு ராசிக்கு பாருங்க, இதுக்கு முன்னாடி 6ஆம் இடத்துல குரு இருந்தாரா, இந்த வருஷத்துல மே மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் 7ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆவார். சனி பகவான் பாருங்க 2ஆம் இடத்துல இருந்தாரு, சாரி 3ஆம் பாவத்துல இருந்தா, அடுத்து 4ஆம் பாவத்துக்கு சனி பகவான் போவார். அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் பாவத்துக்கு ராகு வருவாரு. 9ஆம் இடத்துல பார்த்தா பாக்கியஸ்தானத்துல கேது வருது. இது சூப்பரான யோகம். உங்களுக்கு பாருங்க, குரு அதாவது உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பாரு குரு பகவான். எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க நீங்க தனுசு ராசி கேட்டு பாருங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப கஷ்டம். யாரு ஜாதகத்துல தசாபதி இல்லையோ 6ல குரு ஆட்டி படைச்சு முடிச்சு. கடன் பிரச்சனை இல்லாத ஆளே கிடையாதுங்க தனுசு ராசியில. கடன் பகையா, எதிரியா, கோட்டா கேஸா, வழக்கா, பண பிரச்சனையா, இல்ல காசு கொடுத்த பணத்தை வாங்க முடியல, இல்ல ஜாமீன் போட்டு மாட்டீங்களா, நண்பர்கள்ட்ட பிரச்சனை வந்துச்சா, இதை எதாச்சும் ஒண்ணு கேட்டு பாருங்க, ஆமாம்பாங்க. ஏன் திருமண வாழ்க்கையை கேட்டு பாருங்களேன், நிறைய தடைகளை சந்திச்சிருப்பாங்க. திருமண சார்ந்த விஷயமும் சரி, கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயமும் சரி, இது மாதிரி நிறைய தடைகளை சந்திச்சவங்க யாருன்னா இந்த தனுசு ராசிக்காரக தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். நிறைய பேர் பாருங்க, குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத லாபத்தன்மைகள் எல்லாமே, ஒரு விரைய செலவுகள், இடம் பிரச்சனை, பூமி பிரச்சனை, வண்டி பிரச்சனை, வாகன பிரச்சனை, இது மாதிரி நிறைய தடைகளை சந்திச்சவங்க யாருன்னா தனுசு ராசிக்காரங்க. வருமான இன்கம் பெருசா சொல்லிக்கிறாம இருக்காது. அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயமும் சரி, படிப்பு கல்வி சார்ந்த விஷயமும் சரி, நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனையை பார்த்தீங்க. வெளிநாட்டுல வேலை பார்க்குறாங்க, வெளியூர்ல படிக்கிறாங்க, எந்த ஒரு மாற்றமும் இல்லை, நிறைய பேர் தடையில சந்திச்சுட்டே இருக்காங்க. இனிமேல் இந்த வருஷம் என்னை பொறுத்தவரை ஆங்கில புத்தாண்டு 2025 குரு பார்த்தால் கோடி நிமிட அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. மெயினா படிக்கக்கூடிய மாணவர்கள் யாரெல்லாம் தனுசு ராசியில இருக்கீங்கன்னா, கல்வி சூப்பரா இருக்கும் பாத்துங்க. படிப்பு கல்வியில நிறைய பேர் சாதிப்பாங்க. கல்வி ஞான அறிவு அதிகமா இருக்கும். தொழிலும் சரி, படிப்பும் சரி, ரெண்டுமே சரி, ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சூப்பரான யோகம். ஏன் தொழில பார்க்க சொல்றீங்க? தொழில்ஸ்தானத்தை சனி பகவான் 4ஆம் இடத்துல பயிற்சியாகி பார்க்கிறார் இந்த வருஷத்துல. அப்ப படிப்பு கல்வி, அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள், தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துக்கிட்டு தனுசு ராசியை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். வேலை உத்தியோகத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. என்னை பொறுத்தவரை வெளிநாட்டுல வேலை பார்க்கறீங்களா, வெளியூர்ல வேலை பார்க்கறீங்களா, வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறுமா, கண்டிப்பா எல்லாமே மாறும். 7ஆம் பாகம் பலமா இருக்குது. உங்களுக்கு குருவுடைய பார்வை இருக்குது. அதை இல்லாம பாருங்க, ஒரு குருவுடைய பார்வை 7ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தை பாக்குறாரு. கண்டிப்பா லாபத்தை, பொருளாதார வருமானம் கண்டிப்பா சேமிப்பு வரும். இப்ப நகையோ பணமோ சேமிப்போ கண்டிப்பா கிடைக்குங்க. எவ்வளவு பெரிய கடன் இந்த வருஷத்துல நீங்க பேஸ் பண்ணி முடிப்பீங்க. கடன் பிரச்சனை தீரும், உடம்பு பிரச்சனை தீரும், நிறைய பேருக்கு நோய் பிரச்சனை தீரும். இது எல்லாமே பாருங்க தனுசு ராசிக்கு நல்ல ஒரு எதிர்காலம் என்னை பொறுத்த 2025 மே மாசத்துக்கு அப்புறம் இருக்குது. படிப்பு கல்வியும் சரி, கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம் சரி, அதே மாதிரி பாருங்க வெளிநாடு யோகம், வெளியூரும் சரி, நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா கூட. குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிடும். காதல் திருமணம், 2வது திருமணம் ரெண்டுமே கைக்கூடி வந்துடும் என்னைய பொறுத்தவரை. அதே மாதிரி பெருங்கொண்ட லாபம், லாட்ரி யோகத்தை பத்தி கேட்கறாங்க. நிறைய பேருக்கு அந்த லாட்ரி யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க, குரு பாக்குறதுனால சொல்றேன். அதனால ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து முயற்சி பண்ண, கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா வர்றது வாய்ப்பு இருக்கு. மெயினா பெண்களுக்கு கமிஷன் ஏஜென்சி, ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ், அடுத்து பாத்தீங்கன்னா மருத்துவத்துறை சார்ந்த விஷயம், இது எல்லாமே நல்லா இயங்கக்கூடிய அமைப்பு சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. பெண்களுக்கு பாருங்க நல்லா இருக்கும். மெயினா விளையாட்டுத்துறை பாருங்க சூப்பரா இருக்கும். இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம், மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க எதுலையுமே தன்மானத்தை விட மாட்டாங்க, ஒரு தைரிய குணம் இருக்கும், தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. அதாவது இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதை வருது. மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க பாருங்க தொழில் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கு. 9ஆம் இடத்துல கேது இருக்காரு, உங்க நட்சத்திராதிபதி. சுபகாரியம், சுப செலவு கண்டிப்பா இந்த வருஷத்துல பண்ணுவீங்க. வீடு, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, வேலை உத்தியோகத்துல, தொழில் சார்ந்த விஷயம், இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. எந்த காரியத்துல உங்க பக்கம் வெற்றி வரும், ஒரு மதிப்பு மாதிரியா உங்க பக்கம் அந்தஸ்து கௌரவம் தேடி வரும் பாருங்க மூலத்துல பிறந்தவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா புராணத்துல பிறந்தவங்க எல்லாமே வேலை உத்தியோகத்துல நீங்க தான் பெரிய ஆள், கிங்கா வருவீங்க. இப்ப தொழிலா இருக்கட்டும், கடன் பிரச்சனை இருக்கட்டும், பகை பிரச்சனை இருக்கட்டும், லாப வருமானம் வருது, எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா வர்றது வாய்ப்பு இருக்கு. படிப்பு கல்வி, வேலை உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு புராணத்துல பிறந்தவங்களுக்கு.
இது எல்லாமே சூப்பரா இருக்கு. மெயினா கலைத்துறை, இசைத்துறை இதெல்லாமே சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரது வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா உத்திராடத்துல பிறந்தவங்க தான் உலகையே ஆளக்கூடிய திறமை இந்த வருஷத்துல வருதுங்க. படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன், அதுவும் தலைமை பொறுப்புக்கு போறது, ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, கரவுனை ஒற்றுமை சார்ந்த விஷயம், திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள், சுபகாரியங்கள், சுப செலவுகள், அரசாங்க ஃபீல்டு, அரசியல் ஃபீல்டு, நிறைய பேர் சாதிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா வருது. வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு 2025 தனுசு ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள புத்தாண்டாகவே அமைகிறது.